ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு குட்டி கதையோடு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். கேட்கலாமா? ஒரு செமினார் ஒன்று நடந்துட்டு இருந்தது. அந்த செமினாரில் பேசக்கூடிய பேச்சாளர் அவருடைய ஸ்பீச்சை இந்த மாதிரி ஆரம்பித்தார். எந்த மாதிரினா, கையில் ஒரு 500 ரூபாய் நோட் எடுத்தார். அந்த 500 ரூபாய் நோட் எடுத்து அங்கே உள்ள பப்ளிக் ஆடியன்ஸ் கிட்ட, இந்த 500 ரூபாய் நோட்டு உங்களில் யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். கீழே உட்காந்துட்ருக்கிற ஒவ்வொரு ஆடியன்ஸும் கை நீட்டி எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த பேச்சாளர் என்ன பண்ணுறாரு, அந்த 500 ரூபாய் நோட்டை கசக்கிறாரு. கசக்கி கீழே போடுறாரு. கீழே போட்ட அந்த கசங்கின நோட்டை அப்படியே எடுத்து காட்டுறாரு. இந்த நோட்டு உங்களில் யாருக்கு வேணும் அப்படின்னு. அப்போவும் எல்லா ஆடியன்ஸுமே கையை தூக்கி எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு கத்த ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த பேச்சாளர் என்ன பண்ணுறாரு, அந்த 500 ரூபாய் நோட்டை கீழே போட்டு காலால் மிதிக்கிறாரு. காலால் மிதித்த அந்த நோட்டை திரும்ப அவர் கையால் எடுத்து வச்சுட்டு, இந்த 500 ரூபாய் நோட்டு உங்களில் யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போவும் எல்லா ஆடியன்ஸும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கத்த ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த பேச்சாளர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் அதை கசக்கினேன், இந்த நோட்டை நான் மிதித்தேன், ஆனால் இருந்தாலும் உங்களில் யாருமே அதை நிராகரிக்கலை. அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த நோட்டுக்கான வேல்யூ, அதை நசுக்கப்பட்டாலும் இல்லை ஸ்டாம்ப் செய்ய, அதாவது மிதிக்கப்பட்டாலும் இந்த நோட்டுக்கான வேல்யூ குறையாது. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. நமக்கான வேல்யூ இன்னொருத்தர் நம்மளை காயப்படுத்துகிறனாலேயோ, இல்லை தோல்வியை சந்தித்தனாலேயோ, இல்லை இன்னொருத்தர் நம்மளை தாழ்வு மனப்பான்மையுடன் நடத்துறதுனாலையும் நமக்கான வேல்யூ குறைய போகிறதே இல்லை. நம்ம தான். நமக்கான திறமைகள் நமக்கு சேர்ந்தது. நம்மளுடைய திறமைகளை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸாக ஆகணும்னு நினைக்கிறோமே தவிர்த்து, நம்மளுடைய வேல்யூ, நம்மளுடைய டிக்னிட்டி, நம்மளுடைய மரியாதை, அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க இதை சொல்லிட்டாங்க, அவங்க நம்மளை எரிச்சல் மூட்டுற மாதிரி பேசிட்டாங்க, இன்னொருத்தர் நீ எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு உங்களை நீங்களே கம்மியாக வேல்யூ பண்ணும்போது உங்களால் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவே முடியாது. இந்த கதை உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, உங்களை நீங்கள் வேல்யூ பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு மரியாதை, அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான சக்ஸஸ். இந்த கருத்து உங்கள் அனைவருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த கதையை கேட்ட இந்த நிமிஷத்துலேருந்து இந்த பதிவை பார்க்குற உங்கள் அனைவருக்கும் நான் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, இந்த நிமிஷத்துலேருந்து உங்களை நீங்கள் வேல்யூ பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ராஜாக்கள், ராணிகள். உங்களை மற்றவங்க கசக்கலாம், மிதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் உங்கள் காட்டுக்கு நீங்கள் ராஜானா நீங்கள் தான் ராஜா. உங்களுக்கு நீங்கள் தான் எல்லா விதத்துலேயும் ஒரு சிறந்த மனிதர். உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ பண்ணுங்கள். பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க என்ன வேல்யூ பண்ணலை, இவங்களுக்கு என் அருமை புரியலைன்னு. மற்றவங்களுக்கு ஏங்க உங்கள் அருமை புரியணும்? முதல்ல உங்களுடைய அருமை உங்களுக்கு புரியணும். அந்த உங்களுடைய அருமை உங்களுக்கு புரியும் போது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு பாதையும் ஒரு வெற்றி பாதையாக மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் நீங்கள் அனைவரும் இந்த நிமிஷத்தில் இருந்து, ஒருவேளை உங்களை நீங்கள் வேல்யூ பண்ணாமல் இருந்தீங்க, இல்லை கம்மியாக வேல்யூ பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் வேல்யூ பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவீங்கன்ற நம்பிக்கையில் நான் இந்த கதையை முடிக்கிறேன். மறுபடியும் இன்னொரு குட்டி கதையோடு நாளை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.